The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் எக்ஸ்பிளைனர் பகுதியில் தென் மாநிலங்களில் வளர்ச்சி பெறுகிறதா காங்கிரஸ் அப்படின்ற விஷயங்கள் குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா தென் மாநிலங்களில் கேரளாவில் காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து பெற்றிருந்தாங்க. அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக கேரளாவில் வந்து 16 இடங்களை காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அதற்கு அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் வந்து தமிழ்நாட்டில் 9 இடங்களையும் பாண்டிச்சேரியில் 1 இடம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக 10 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க. கர்நாடகாவில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கடந்த முறை வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. டி.கே. சிவகுமார் அவரோட சகோதரர் டி.கே. சுரேஷ் வந்து பெங்களூர் ரூரல் தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருந்தாரு. அதுக்கு பிறகு பக்கத்து மாநிலங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆந்திராவில் வந்து ஒரு இடத்துல கூட காங்கிரஸ் வந்து கடந்த முறை வெற்றி பெறல. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸோட வாக்கு வங்கி அப்படின்றது கூட 1% தான் அங்கே வந்து இருந்தது. அதற்கு பக்கத்தில் உள்ள தெலுங்கானா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா தெலுங்கானாவில் வந்து 3 இடங்கள்ல வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த வகையில தென் மாநிலங்களில் மட்டுமே பார்த்தோம்னா கடந்த முறை காங்கிரஸ் வந்து ஒட்டுமொத்தமா வந்து ஒரு 30 தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா இந்த முறை அந்த வெற்றி அதிகமாக வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் அரசியல் பார்வையாளர்கள் வந்து கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க. அந்த வகையில நம்ம பார்த்தோம்னா எந்தெந்த மாநிலங்கள்ல எவ்வளவு தொகுதிகள் அதிகமா பெறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். அந்த முறை குறிப்பா நம்ம எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் கர்நாடகா நம்ம எடுத்துக்கலாம். கடந்த முறை 1 இடங்கள்ல மட்டும்தான் கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை 10 முதல் 15 இடங்கள் வரைக்கும் கூட காங்கிரஸ் வந்து கடுமையான போட்டி கொடுப்பாங்க, வெற்றி கூட பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற அளவுல தகவல்கள் வந்து வந்துட்டு இருக்கு. அந்த வகையில கர்நாடகாவில் ஒரு பெருவாரியான வெற்றியை காங்கிரஸ் பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதான் சொல்லப்படுகிறது. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா கேரளாவில் கடந்த முறையே 16 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறையும் காங்கிரஸ்க்கு வந்து அங்கே அதிகமான வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. அங்கேயுமே கூட 10 முதல் 15 இடங்களை வந்து காங்கிரஸ் வந்து பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு அடுத்ததா பார்த்தோம்னா தெலுங்கானாலையுமே வந்து கடந்த ஆண்டு நடந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்று காங்கிரஸோட ஆட்சி தான் நடக்குது. கடந்த முறை தெலுங்கானால 3 இடங்கள்ல தான் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனால் இந்த முறை தெலுங்கானால வந்து 10 இடங்கள் வரைக்கும் காங்கிரஸ் வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த முறை அங்க வந்து BRS பாரதிய ராஷ்டிரிய சமிதி வந்து ஒரு 9 இடங்களை பிடிச்சிருந்தாங்க. பாஜக 4 இடங்கள், காங்கிரஸ் 3 இடங்கள், ஓவைசியோட AMIM கட்சி 1 இடங்களையும் பிடிச்சிருந்தாங்க. ஆனா இந்த முறை காங்கிரஸே வந்து 8 முதல் 10 இடங்களை இங்க பிடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாடு பாண்டிச்சேரி எடுத்துட்டாலும் கூட கடந்த முறை வந்து ஒரு இடத்துல வந்து தமிழ்நாட்டில் வந்து தோல்வியை வந்து காங்கிரஸ் கட்சி வந்து தழுவினாங்க. ஆனா இந்த முறை அப்படி ஒட்டுமொத்தமாகவே 9 இடங்களையுமே வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுது. அந்த வகையில ஒரு தொகுதி போனாலும் கூட 8+ பாண்டிச்சேரி 9 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல ஆந்திரா நம்ம எடுத்துட்டோம்னாலும் கூட வெற்றி அப்படின்ற அளவுல இல்லாவிட்டாலும் கூட ஒரே ஒரு தொகுதி கடப்பா தொகுதியில வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அதையும் தாண்டி கடந்த முறை பார்த்தோம்னா ஆந்திரா வந்து 1% வாக்குகளைத்தான் வந்து ஆந்திரால வந்து பெற்றிருந்தாங்க. ஆனா இந்த முறை அது 5 முதல் 6% உயர்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. காரணம் தற்போது ஆந்திராவோட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக முன்னாள் முதல்வர் ராஜசேகர ரெட்டி அவரோட மகள் சர்மிளா வந்து இருக்காங்க. அந்த வகையில அங்கேயுமே கூட வெற்றி இல்லாவிட்டாலும் கூட வாக்கு வங்கி அப்படின்றது காங்கிரஸ்க்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில தென் மாநிலங்களில் மட்டுமே காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதிகளை இந்த முறை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் அரசியல் நோக்கர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. அந்த வகையில கடந்த முறை 30 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்த நிலையில இந்த முறை அது 50 உயரும் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு இது வந்து சாத்தியம் அப்படின்றத தேர்தல் முடிவுகள் வரும்போது தான் வந்து நம்ம பார்க்க முடியும். மேலும் இது போன்ற அரசியல் வீடியோக்களுக்கு புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.